வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த கத்துக்க போறோம். ஒரு டைம் மெஷின்ல ஏறி நேரா பாஸ்டுக்கு, அதாவது கடந்த காலத்துக்கு ஒரு பயணம் போக போறோம். எதுக்குன்னு கேக்குறீங்களா? இங்கிலீஷ்ல முடிஞ்சு போன விஷயங்கள, அதாவது பாஸ்ட் ஈவெண்ட்ஸ எப்படி சூப்பரா சுவாரஸ்யமா சொல்றதுன்னு கத்துக்கத்தான். ரெடியா? சரி, முதல்ல ஒரு சிம்பிளான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். இது நம்மள பலரும் கடந்த காலத்தை பத்தி பேசும்போது யோசிக்கிற ஒரு கேள்விதான். இத ரொம்ப ஈஸியா ஒரு ஜாலியான வழியில கத்துக்கலாம். எப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு டைம் டிராவல் டிவி ரிமோட் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அதுல இருக்கிற 4 ஸ்பெஷல் பட்டன்ஸ் தான் இந்த 4 பாஸ்ட் டென்ஸும். ஓகே, நம்ம ரிமோட்ல இருக்கிற முதல் பட்டனை பார்க்கலாமா? அதுதான் ரிவைண்ட் பட்டன். கிராமர்ல இதத்தான் நாம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு சொல்றோம். இதுதாங்க அதுக்கான ரூல். சப்ஜெக்ட் கூட வேர்போட 2வது ஃபார்ம், அதாவது V2 சேர்க்கணும். இந்த V2னா என்னன்னு குழப்பிக்காதீங்க. சிம்பிளா சொன்னா ஒரு வேர்போட பாஸ்ட் ஃபார்ம். இந்த ரூல்ஸை விட இதை எங்க யூஸ் பண்ணணுங்கிற சிம்பிளான விளக்கம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இதுல முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் முழுசா முடிஞ்சிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா கண்ணை மூடிட்டு சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான் விஷயம். இங்க இருக்கிற உதாரணங்களை பாருங்களேன். ஐ பிளேட் கிரிக்கெட் எஸ்டர்டே. ஷீ ரோட் அ லெட்டர். We went to the village. இதுல எல்லாத்துலயுமே அந்த verb அதோட V2 ஃபார்ம்ல இருக்கு. அதாவது play வந்து played ஆவும், write வந்து wrote ஆவும், go வந்து went ஆவும் மாறி இருக்கு. இதுதான் இந்த ஆக்ஷன் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சுன்னு நமக்கு காட்டுது. சரி, வாங்க நம்ம ரிமோட்ல அடுத்த பட்டனான ஸ்லோ மோஷன் ரீப்ளே பட்டனுக்கு போலாம். இதோட பேரு பாஸ் கண்டினியூஸ். இது என்ன பண்ணுனா, பாஸ்ல ஒரு செயல் நடந்துட்டு இருக்கும்போதே அந்த மொமெண்ட்டை ஜூம் பண்ணி ஸ்லோ மோஷன்ல காட்டுற மாதிரி. இதோட ரூல் ரொம்ப சிம்பிள். வாஸ் இல்லனா வேர் கூட வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்க்கணும். அவ்வளோதான். அதாவது பாஸ்ட்ல ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு செயல் முடிஞ்சு போகாம தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு, அந்த மாதிரி விஷயங்களை சொல்ல தான் இதை நம்ம யூஸ் பண்றோம். இப்ப உதாரணங்களை பாருங்க. ஐ வாஸ் வாட்சிங் டிவி at 8 PM yesterday. நேத்து 8 மணிக்கு நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி they were playing cricket. அவங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. ஐ, ஹி, ஷி, இட் வந்தா வாஸ் யூஸ் பண்ணணும். வி, யூ, தே வந்தா were யூஸ் பண்ணணும். இதுல அந்த ஆக்ஷன் அந்த நேரத்துல கண்டினியூஸா நடந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்றோம். அதுதான் பாயிண்ட். இப்போ நம்ம ரிமோட்ல இருக்கிற ஒரு ரொம்பவே பவர்ஃபுல்லான பட்டனுக்கு வந்திருக்கோம். அதுதான் ஃபிளாஷ்பேக் பட்டன். கிராமர்ல இத பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, கதைகளை கரெக்டான ஆர்டர்ல சொல்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு இந்த டென்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா இதோட ரூல் ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. சும்மா ஹேடு கூட வேர்போட 3வது ஃபார்ம், அதாவது V3 சேர்த்தா போதும். இதோட சீக்ரெட் பவர் என்ன தெரியுமா? பாஸ்ட்ல 2 விஷயம் நடந்திருக்குன்னா, அதுல எது ஃபர்ஸ்ட் நடந்துச்சு, எது ரொம்ப பழைய சம்பவம்னு காட்டுறதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. சரி, ஒரு சின்ன ஸ்டோரிய இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஸ்டேஷனுக்கு போனீங்க, ஆனா அதுக்குள்ள ட்ரெயின் போயிடுச்சு. இங்க ரெண்டுமே பாஸ்ட்ல நடந்த விஷயம் தான் இல்லையா? இப்ப இந்த வாக்கியத்தை பாருங்க. The train had left before I reached the station. இதுல had left அப்படிங்கிறது நீங்க ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் கிளம்பிடுச்சு, அதாவது அதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்னு தெளிவா காட்டுது. இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டோட பவர். இன்னொரு சிம்பிள் உதாரணம் பாருங்க. ஐ ஹேட் ஈட்டன் பிஃபோர் மை ஃப்ரெண்ட் கேம். என் ஃப்ரெண்ட் வரத்துக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்ப எது ஃபர்ஸ்ட் நடந்துச்சு? சாப்பிட்டது தான், கரெக்டா? சரி, நம்ம ரிமோட்ல கடைசி பட்டனுக்கும் வந்தாச்சு. இதோட பேரு டியூரேஷன் டைமர், அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இது என்ன பண்ணும்னா, பாஸ்ட்ல ஒரு செயல் எவ்வளோ நேரம் நடந்துட்டு இருந்துச்சுன்னு நமக்கு காட்டும். இதோட ரூல் நாம ஏற்கனவே பார்த்த சில விஷயங்களோட ஒரு காம்பினேஷன் தான். ஹேட் பீன் கூட வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம், அவ்வளோதான். சோ சிம்பிளா சொல்லணும்னா, இந்த டென்ஸோட முக்கிய வேலையே ஒரு பாஸ்ட் ஆக்ஷனோட டியூரேஷன், அதாவது அது எவ்வளோ நேரம் நடந்துச்சுன்ற கால அளவு சொல்றது தான். இந்த உதாரணங்களை பாருங்க. ஐ had been studying for 2 hours. நான் 2 மணி நேரமா படிச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி it had been raining since morning. காலையில இருந்து மழை பெய்துட்டே இருந்துச்சு. இதுல for 2 hours, since morning மாதிரி வர வார்த்தைகளை கவனிச்சிங்களா? இதுதான் அந்த கால அளவை நமக்கு காட்டுது. சூப்பர். நம்ம டைம் டிராவல் ரிமோட்ல இருக்கிற எல்லா பட்டன்ஸையும் இப்போ நாம அன்லாக் பண்ணிட்டோம். வாங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழு மேப் மாதிரி பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்மளோட முழு ப்ளூ பிரிண்ட். இந்த ஒரு டேபிள்ல நம்ம கத்துக்கிட்ட 4 டென்ஸும் அதோட அர்த்தம், ரூல், உதாரணத்தோட இருக்கு. ஒரு ஆக்ஷன் சிம்பிளா முடிஞ்சதா, அது சிம்பிள் பாஸ்ட். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நடந்துட்டு இருந்ததா, அது பாஸ்ட் கண்டினியூஸ். 2 ஆக்ஷன்ல எது ஃபர்ஸ்ட் நடந்துச்சுன்னு சொல்லணுமா, அது பாஸ்ட் பர்ஃபெக்ட். எவ்வளவு நேரமா நடந்துச்சுன்னு சொல்லணுமா, அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அவ்வளவுதாங்க. இது உங்களுக்கான ஒரு சீட் ஷீட் மாதிரி. வேணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கான நேரம். நீங்க எவ்வளவு தூரம் கத்துக்கிட்டீங்கன்னு டெஸ்ட் பண்ணலாமா? இதோ உங்களுக்கான ஒரு சின்ன ஃபைனல் டெஸ்ட்.
சூப்பர். இப்போ உங்களுக்கு கடந்த காலத்தை பத்தி பேசுறதுக்கான எல்லா டூல்ஸும் கிடைச்சிடுச்சு. நீங்க இப்ப ஒரு சர்டிஃபைட் டைம் டிராவலர். அடுத்ததா நாம எங்க போக போறோம் தெரியுமா? ஃபியூச்சருக்கு. அதுக்கு தயாராக இருங்க.